தோழர்களுக்கு வணக்கம். பராசக்தி படத்தில் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம தாய்மொழியை பாதுகாக்க வேண்டிய தேவையை ரொம்ப அழகாக எடுத்து பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவிலேயே நம்ம தமிழ் மண்ணில் நடந்த மொழிக்கான ஒரு உரிமை போராட்டம், அதுலேயும் நம்ம தமிழ் கிராமத்து நபர்கள் இணைஞ்சு மாணவர்கள் இணைஞ்சு நடத்தின ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக சாதியாகவும் மதமாகவும் மொழியாகவும் நம்ம பிரித்து வச்சு யாரோ ஒருத்தவன் எங்கே இருந்தோ நம்மளை ஆட்சி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒருத்தரும் அவருடைய தாய்மொழியை தேவையை ஏன் தெரிஞ்சுக்கணும், அந்த தாய்மொழியை பாதுகாப்பதன் மூலம் அவருடைய கலாச்சார பண்பாடு, அவருடைய தனி அடையாளம், இனம், அவருடைய உரிமை, நிலம் என்று எல்லா அரசியலும் அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மொழியை பாதுகாப்பது தான் இது அனைத்தையும் பாதுகாப்பதற்கான அடிப்படை அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு நம்ம பாராட்டுறோம், ரொம்ப கொண்டாடுறோம். சிறப்பாக திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை இதில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு சிறப்பு பாராட்ட வேண்டியது இருக்குது. இந்த படத்தை பற்றின நேர்மறையான விமர்சனம் இது எல்லாமே. ஸோ இளைஞர்கள் இதை எல்லாரும் பார்க்கணும். ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்தவர்களும் பார்க்கணும், ஒரு ஊரை சார்ந்தவர்கள் பார்க்கணும், ஒரு வீட்டை சார்ந்தவர்கள் பார்க்கணும். ரொம்ப குறிப்பாக அதை பாராட்ட வேண்டிய விஷயம்னா, முதல்ல சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களை பாராட்டி ஆகணும். எனக்கு கூட அவர் மேலே ஒரு முன்னாடிலாம் ஒரு விமர்சனம் இருந்தது. என்னன்னா, இந்த நடிகர் ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணி முன்னாடிலாம் அந்த ரஜினிகாந்த் போன்றவர்கள் ஒரு மாதிரி படம் எடுப்பாங்க. என்னன்னா, தன்னை ஹீரோ அப்படின்னு அதை நிரூபிச்சுக்கிறதுக்கு மக்கள் போகிற போக்கில் ஒரு சில படம் எடுப்பாங்க. அது மூட நம்பிக்கை பரப்புற கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது பெண் அடிமைத்தனத்தை பாதுகாக்கிற ஒரு படங்களாக இருக்கலாம். இவங்க அந்த ஃப்ளோலேயே தான் போவாங்க. இவங்களும் பொம்பளை பிள்ளைங்களை திட்டுற மாதிரி இப்போ காட்சிகளை வைப்பாங்க. பொம்பளை நான் அடங்கி இருக்கணுங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரியான அந்த சோக்கால்டு சொசைட்டி சொல்கிறது படம், அதெல்லாம் பண்ணாதான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க. அதே தான் சிவகார்த்திகேயனும் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய ஆரம்ப கால படங்களில். ஆனால் இந்த படத்தை ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக, அதுலேயும் குறிப்பாக நம்ம இன விடுதலை சார்ந்த ஒரு அரசியலை நான் பேசுகிறேன், அதுவும் இப்போ ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார், இருந்தாலும் நான் இதை பண்ணுறேன், இதை நான் நடிக்கிறேன் அப்படின்னு முன் நடிச்சிருக்கிறத நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் கோடியில் பணம் க்ரோஸ் அண்ட் க்ரோஸாக வாங்குறாரு, அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் கூட இதை சூர்யாவே நடிக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எதனாலலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை அதர் தன் தமிழ்நாடு நார்த்துலலாம் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடுமோ அப்படிலாம் கூட யோசிச்சிருக்கலாம் சில நடிகர்கள். சிவகார்த்திகேயன் இதை துணிச்சு செஞ்சது அவருக்கு ஒரு சிறப்பான பாராட்டு. இது அவருக்கு நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து சுதா கொங்கராவா, அவங்களுக்கு இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான படம். இந்த காட்சி அமைப்புகள் டெக்னிக்கலி இட் இஸ் ஸோ ஸ்ட்ராங். அதெல்லாம் அதை நம்ம பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பேச வேண்டிய அரசியலை பேச வேண்டிய நேரத்தில் ரொம்ப துணிச்சலாக அடித்து பொழந்துட்டு பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, சுதா கொங்கரா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஆனால் விஷயம் என்னென்னா, அவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, அதுனா லேடிஸ் டேரக்டர்னா டேரக்டர் தான், ஒரு உமன் டேரக்டராக இருந்துக்கிட்டு ஒரு ஃபீமேல் டேரக்டராக இருந்துக்கிட்டுலாம் பிரித்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை டேரக்டரோ பொம்பளை டேரக்டரோ, இப்போ அவங்களோட செயல்பாடு, அந்த படம், அந்த மெட்டீரியல் அந்த ப்ராடக்ட் அப்படி இருக்குது. அது அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க பாராட்டி ஆகணும். மற்ற எல்லாருமே ஜிவியோட மியூசிக்கு, ஜெயம் ரவி, அவருமே ஒரு உச்ச நட்சத்திரம் தான். அந்த உச்ச நட்சத்திரமாக இருந்துமே அவர் ஒரு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய துணிச்சல் வேணுங்க. அந்த கேரக்டரை சமரசம் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஹோல் மூவிலேயே அவர் தன்னை ஒரு ஹீரோங்கிற மனநிலைக்கு அவர் நினச்சிடவே கூடாது. அந்த முகம் அவரை நல்லவனாவே காட்டிடக்கூடாது. அப்படிப்பட்ட அப்படி காமிச்சாதான் அவர் வில்லன். அந்த வில்லனோடய முடிச்சிடணும். ஏன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ண தப்பு, அவர் படத்தில் ரீசெண்டாக மாமன்னு நினைக்கிறேன், அவர் பண்ண தப்பு என்னன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற கேரக்டருமே கொஞ்சம் அவருக்கு ஒரு அவருக்கும் நல்ல ஷேடு கொடுத்துருப்பாரு. அது எப்படி ஆகிப்போச்சு, மக்கள் மத்தியில் அவரை ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அவரை ஒரு நல்லவங்கிற அளவுக்கு, அவரே என்னோட வழிகாட்டிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவரே அவரும் அதுலேருந்து நிறைய கற்றுருந்துருப்பாரு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் சுதா கொங்கரா ரொம்ப தெளிவாக ஜெயம் ரவியோட உங்கள் ரோல் என்ன, உங்கள் ரோலை தான் நீங்கள் இங்கே பண்ணணும், நீங்கள் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் எப்பொழுதும். நீங்கள் ஒரு கெட்ட போலீஸாக தான் இருக்கணும், நீங்கள் இங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு வரல, உங்கள் கேரக்டர் இங்கே பண்ணுங்க போதும் அப்படின்னு. உங்கள் கேரக்டர் ஸ்கோர் பண்ணால் போதும்னாங்க. அந்த கேரக்டர் ஸ்கோரை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி, 100%. ஜெயம் ரவி நம்ம ஸ்பெஷல் பாராட் பண்ணணும். அப்புறம் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் இப்போ என்ன நான் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்காரு அவர். அந்த ஒரு சீனில் அழுகிறாரு பாருங்க, தட்டி தூக்கிட்டா அப்படி. ப்ரோ, உங்கள்கிட்ட செம்மையாக இருக்குது ஆக்டிங் ஸ்கில்லு. நீங்கள் சும்மா அகாதுகா ஆக்டர் கிடையாது, சும்மா போனவர்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள பயங்கரமான ஸ்கில் இருக்குது, நீங்கள் வேறு லெவலுக்கு வருவீங்க. ஆனால் அந்த 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 ஸ்கில் நான் பாராட்டி ஆகணுங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆக்டருங்க. அப்புறம்
அதான் எவ்வளவோ பேர் நடிச்சிருந்தாலும் கூட சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அப்புறம் அதர்வாலாம் வேற மாதிரி. எனக்குலாம் ரொம்ப ஆசை, நானும் ஒரு டேரக்டராலாம் அதர்வாவை தான் வச்சு ஹீரோவாக பண்ணணும்னு. அது என்னன்னு தெரியல, அப்போலேருந்து எனக்கு அப்படி. அதர்வா வந்து ஒரு நேச்சுரல் ஆக்டராக இருக்காரு. அவர் நம்ம ஊர் பையன், நம்ம ஊர் முகம், அப்படிதான் நமக்கு ஃபீல் ஆகும். அதர்வா சூப்பராக நடிச்சிருக்காரு, செம்மையாக இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோதான். மியூசிக்லாம் ஜிலாம் நல்லா செஞ்சுருக்கா அப்படி. ஓகே, சூப்பர். இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். படம் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்த 2-3 விஷயமா பார்க்க விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது எப்படி சரி பண்ணி இது வந்து இந்த மெட்டீரியலாக எப்படி இன்னும் நல்ல சரி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சுதா கொங்கரா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தை வந்து இன்னுமுமே கூஸ்பாம் மூமெண்ட்ஸோட இந்த படத்தை கொண்டு போயிருக்கணும். இன்னுமுமே இந்த இனவிடுதலை இது வந்து ஒரு மொழிப்போர் சார்ந்த விஷயம். இது வந்து அப்படியே ரொம்ப வைல்டா, ரொம்ப அப்படியே ராவா, அப்படியே ஒரு எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுனுமே இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சில இடங்கள்ல தான் அந்த வாவ் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த மூவிஸ்க்கு அந்த ஃபீல் நிறையா வரணும். ஏன்னா இது வந்து உணர்வு சார்ந்த திரைப்படங்கள். அதுவும் புதுசாக ஒரு உணர்வு இல்லை, ஆல்ரெடி கிரியேட் ஆன உணர்வு. ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியா அளவுக்கு கொடுத்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகிறப்ப இன்னும் சிறப்பாக கொண்டு போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, லைக் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அவர் தான் வந்து நம்ம புறநானூற்று படையுடைய தலைவன் அப்படிங்கிறது அவருடைய தம்பிக்கே தெரியாது. அவர் எப்போ தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சீனில் தெரிய வருது. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சீனில் தெரிய வருது. அதை எப்படி இந்த படத்தில் காட்டியிருக்காங்கன்னா, அவரோட தம்பி அசால்ட்டாக தெரிஞ்சுக்கிறாரு. ஓ, நீ தான் புறநானூறு தலைவனா, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாதுங்க. சுதா கொங்கராட்ட அது ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறோம். ரிக்வஸ்ட் கிடையாது, நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்த படங்கள்லாம். அதே இன்னும் பின்னாடி ஒரு காட்சி வருது. தன்னோட தம்பி சுடப்பட்டிருக்கான், அண்ணன் வந்து தூக்கிட்டு ஓடிட்டு வரான். அப்போ ஓடிட்டு வரப்ப தம்பி முதுகில் இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் பேசுகிறான் அண்ணன்ட்ட. இப்போ அந்த சூழ்நிலையில் அவனுக்கு அது தெரியுதுன்னு வச்சுங்களேன், இவன் தான் எங்கள் அண்ணன் தான் அந்த புறநானூறு படை தலைவன் அப்படின்ட்டு. அப்போ த மொமெண்ட், அது அந்த அந்த ரிவீல் பண்ணுற மொமெண்ட் வந்து அப்படி இருக்கணும். நமக்கு வந்து ராஜமௌழி மேலே 1000 கண்டென்ட் கருத்தியல் ரீதியாக நிறைய 100% விமர்சனம் தான் இருக்குது அவருடைய படைப்புகள் மேலே. ஆனால் அந்த ஒரு ஆர்ட் எப்படி கொண்டு வந்து வைக்கிறாருன்னு இருக்குல்ல, பாகுபலி இவன் தான் பாகுபலி அப்படின்னு அதை காமிக்கிற இடம் இருக்குல்ல. அங்கே வந்து அனுஷ்காவுக்கு முன்னாடி இவர் தான் வந்து நம்ம மகிழ்மதியோட அரசன்னு சத்யராஜ் சொல்கிறப்ப அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியம். இவர் தான் புறநானூற்று படையினுடைய தலைவன் சொல்கிற அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறப்ப அப்படி இருக்கணும் அந்த மொமெண்ட்டு. ஆனால் அந்த இடத்துலாம் கோட்டு விட்டுருக்காங்க. அடுத்து இது வந்து உரையாடலாகவே இருக்குது. இது வந்து இவர் போய் இந்திரா காந்தி அவர்கள்ட்ட பேசுறது, இவர் வந்து முதல்வர்கிட்ட பேசுறது, இவர் வந்து அப்படி போகிறது, ஈவன் ஜெயம் ரவியும் அவர் சண்டை போடுறது, இதெல்லாம் இந்த உரையாடல்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த கூஸ்பா மொமெண்ட்டுங்கிறது கூஸ்பா மொமெண்ட் மட்டும் இல்லைங்க, அதை வந்து உணர்வு ரீதியாக மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கடத்துறது. அவன் கண்ணில் தண்ணி வரணும், அந்த தண்ணி வரணும், இந்த படத்துக்கு வரணும். ஒரு காதல் படம் பார்க்குறப்ப அவனுக்கு வருதா வரலையான்னு அவசியம் இல்லை. ஒரு கமர்ஷியல் மூவி பார்க்குறப்ப வரணுமா வரலையான அவசியம் இல்லை. ஒரு பேய் படம் பார்க்குறப்ப அவனுக்கு வரணுமா அவசியம் இல்லை. இது மாதிரியான உரிமை சார்ந்த படங்கள் பார்க்குறப்ப அவன் கண்ணில் தண்ணி வரணும். கண்ணில் தண்ணி வரலன்னா அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது, ப்ரொடக்ஷன் அந்த ப்ராடக்டில் தப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை எடுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம நெகட்டிவாக சொல்ல, நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னா, சுதா கொங்கரா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேக்கர். அவங்க வந்து இறுதி சுற்றுலேருந்து சூரிய போட்டுலேருந்து அப்படி அந்த சூரிய போட்டெல்லாம் அந்த மாதிரி மொமெண்ட் இருக்கும். ஸோ ஓகே, இதுலேருந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். மணிரத்னம் அவர்கள்ட்ட இந்த சிக்கல் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப அவர் கூலாக கொண்டு போகணும்னு நினைப்பாரு. இந்த கூஸ்பா மொமெண்ட்டையே கூலாக கொண்டு போகணும்னு நினைப்பாரு. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொன்னியின் செல்வனில் அவர் வந்து பொன்னியின் செல்வன் நல்லா படிச்சிருக்கேன். அது வந்து பைத்தியம் புரிஞ்ச மாதிரி படிச்சிருக்கிறேன். அதில் வந்து அதனால் அந்த விஷயத்தை எனக்கு புரிஞ்சிக்க முடியும். ஒரு காட்சி அமைப்புகளில் பொன்னியின் செல்வனில் ஒரு 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 விஷயத்தை காட்டுவாங்க. என்னென்னா, பழுவேற்றையர்கள் வருவாங்க, பழுவேற்றையர்களோட ஒரு படை வரும். அந்த என்ன படைனா அது வந்து மேபி வந்து என்னமோ ஒரு படை, அது ரொம்ப அருமையான படை. கருப்புடைய அணிஞ்சிருப்பாங்க அவங்களாம். அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அது ஒரு படை. அந்த படை வந்து வேலைக்கார படை. ஆமாம், வேலைக்கார படை. அந்த வேலைக்காரோட படை என்னன்னா, என்ன செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. அவங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. அவங்க அரசனுக்கு அடுத்து பழுவேற்றர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க. அவங்க வந்தா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சும்மா லோக்கல் போலீஸ் கிடையாது அப்படின்னு அந்த பொன்னியின் செல்வன் எழுதுறப்பவே கல்கி எப்படி எழுதியிருப்பாருன்னா, வேலைக்கார படம் வருது அப்படின்னு. வேலைக்கார படம்னா
பர்சனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி அப்படி அப்படி காட்டியிருப்பாரு. அது படிக்கிறப்ப அப்படி இருக்கும், ஆஹா அப்படின்னு. ஆனா இவர் காட்சிப்படுத்துறப்ப அப்படிதான் படுத்திருப்பாரு. ஒல்லியா ஒரு 6-7 பேர் நடந்து போவாங்க. தமிழர்கள் ஒல்லியா தான் இருந்திருப்பாங்களா குண்டா இருந்திருப்பாங்களா இல்லைங்கிறது விஷயம். ஒரு காட்சி அமைப்பை அமைக்கிறப்ப அவ கதாபாத்திரத்தை அந்த அந்த கல்கி அந்த அந்த இது அந்த எழுத்துலேயே அப்படி அதை கொண்டு வந்திருப்பாரு. அப்ப எழுதி இவர் கொண்டு வந்திருக்கப்ப ஒரு 6 பேக்ல வேணா முகம் சொல்லிக்க வேணாம். சோ கால்டு ஒரு வீரர்கள், ஒரு மாவீரர்களா அவங்களை அதை பாக்குறப்ப அந்த மாவீரர்கள் வராங்க. அதர் தென் நார்மல் ஃபோர்ஸஸ் விட இவங்க அப்படி வேற மாதிரி தெரியணும். அதை அவங்க காட்டணும் அந்த இடத்துல. அதை நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நிறைய அந்த படம் ஃபுல்லாவே மேக்கிங்ல நிறைய ரொம்ப வீக்காக காமிச்சிருந்தாங்க. நான் அப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தேன். ஏன்னா தமிழர்கள் வந்து பண்டைய தமிழர்களோ பண்டைய போர் வீரர்களோ ரொம்ப கட்டுமஸ்தான உடல் இல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு மணிரத்னம் நினைச்சாரா? எல்லாத்தையும் நார்மலா சொல்றேன் இதையும் நார்மலா சொல்லணும் அப்படி அது தேவையில்லை. எதை உணர்ச்சிகரமா உணர்வுபூர்வமா எதை பிரம்மாண்டமா காட்டணுமோ அதை காட்டிதான் ஆகணும். ஓகே, இது வந்து அதை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். ஸோ சுதா கொங்கரா இந்த படத்தில் நிறைய ரொம்ப லீனியரா போகுது, அது தேவையில்லாதது. இதை பத்தி பேசினா ரொம்ப டீட்டெயிலா பேசுவேன். அதை பத்தி நம்ம பேச வந்ததே வேற. ஸோ வந்து சுதா கொங்கரா இதெல்லாம் நிறைய சரி பண்ணணும். நீங்க பாயிண்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல உணர்வு ரீதியாக அவங்களை தட்டி எழுப்புறோம் அப்படிங்கிறத வைக்கணும். அப்புறம் பாட்டு காதல்ங்கிறதெல்லாம் கனாப்புனா டப்புன்னு. தம்பி செத்து போய் அழுதுட்டு இருக்கான், அடுத்த நிமிஷமே அவன் மாறி நார்மல் ஆயிடுறான். அவன் ஃப்ரெண்டு செத்து போன அடுத்த உடனே அந்த ஹீரோயினோட டான்ஸ் ஆடுறான். அப்படி கண்ணாப்புனான்னு கொடுத்து அப்படி அது சரியா நீங்க யோசிங்க. அதெல்லாம் சரி, அதை பத்தி பேச வேணாம். ஓகேவா? மேக்கிங்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை நீங்க சரி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ மூணாவதா கடைசியா கண்டென்ட் நமக்கு தேவையான கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். இதை திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் திராவிட இயக்க ஆராய்ச்சியாளர்களும் இந்த படத்தை ரொம்ப தீவிரமா பார்க்கணும். பார்த்துட்டு இந்த படங்கள்ல என்ன தவறு இருக்குன்னு தயவு செஞ்சு அதை பத்தி பேசணும், எழுதணும். இப்போ உடனே பேசலன்னாலும் கொஞ்சம் லேட்டாக பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரியான படைப்புகள் மேல முழுவதும் நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. சுதா கொங்கரா வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் கிடையாது, அவங்க எந்த விதமான கருத்தியல் போராளியோ யாரும் கிடையாது. அவங்க ஒரு மேக் பண்ணியிருக்காங்க, அவங்களை நம்ம குறை சொல்லலை. ஆனா இது போன்ற படங்கள் வந்து ஏதாவது வரலாற்று பிள்ளைகளை சொல்லுதா, அல்லது ப்ராப்ளத்தை வேற திசையில கொண்டு போய் நிறுத்தி விடுதா, அல்லது உண்மையான வெற்றியை ஒருத்தர் கையிலேருந்து பிடிங்கி இன்னொருத்த கையில போய் கொடுக்குதா, அல்லது அது வந்து ஆக்சுவலி அதை டைல்யூட் பண்ணிவிடுதா? இதுல நிறைய சிக்கல் இருக்கு. இதை வந்து குறிப்பா திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கையாளர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த படத்தை வந்து தணிக்கைக்கு உட்படுத்தணும். ஏன் இதை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துல இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது மாநிலம் தழுவிய அளவுல உருவான ஒரு போராட்டம். எல்லா ஊர்கள்லையும் சிற்றூர்கள்லையும் நடந்த போராட்டம், ஒரு ஊர் டீ கடையிலையும் நடந்த போராட்டம். இந்த போராட்டத்துல இது வந்து கொழுந்து விட்டு எரிஞ்ச தீ. இந்த தீக்கு பின்னாடி இந்த ஹோல் மேட்டரையே சுதா கொங்கரா அவர்கள் இந்த படத்தை வந்து ஒரே ஒரு மாணவர் குழு வச்சு சுருக்கிட்டாங்க. இது உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியாது. அதான் வரலாற்று ஆசிரியர்கள் தான் அதை பார்த்து பேசணும். இந்த ஒரு மாணவர் படம் தான், இந்த ஒரு மாணவன் தான் கிளம்பி போறான், இந்த ஒரு மாணவன் தான் இந்திரா காந்தியவே நேரா சிந்திச்சு டெல்லியை நடுநடுங்க வைக்கிறான், இந்த ஒரு மாணவன் தான் திரும்பி சண்டை போட்டுட்டு அவ்வளோ பெரிய போலீஸ் கூட வந்து வரான், இந்த ஒரு மாணவன் தான் மற்ற மாணவர்களை கொண்டு வரான். இப்போ வந்து கிரெடிட் எல்லாத்தையுமே இது வந்து திராவிட இயக்க அரசியல் தலைவர்கள்ட்ட கிடையாது, இது திராவிட இயக்க நாளிதழ்களுக்கு கிடையாது, திராவிட இயக்கத்திலே பெரியாரியம் வேலை பார்த்துட்டு இருந்த பெரியாரிஸ்ட்கள்ட்ட கிடையாது, இது வந்து அல்லது கம்யூனிஸ்ட்கள் இருந்தாங்க கம்யூனிஸ்ட்கள்ட்ட கிடையாது, அதாவது ஐடியாலஜிக்கல் பீப்புள்கிட்ட கிடையாது. இது இண்டிபெண்டா வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு அப்படியே கலந்த மாணவர் தான் அப்படிங்கிற மாதிரி வீக் ஆகிடக்கூடாது. இது சுதா கொங்கரா அப்படி நினைச்சுதான் இதை பண்ணாங்கன்னு நான் சொல்லலை, ஆனா அப்படி வந்துடக்கூடாது. இதை டீட்டெயிலிங் பண்ணி எழுதணும், இதை பத்தி அவங்க டீட்டெயிலா பேசணும், இதை நம்ம பேசணும். இது இப்படி இல்லைங்க, இதுல இது இருக்கு, இதுல இப்படிலாம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த படத்துல அதுக்கான காட்சிகள் அமைச்சிருக்கணும். அது ஒன்றும் எல்லாத்தையும் காட்ட முடியாது. ஒரு திரைப்படம் எடுக்கிறப்ப ஒரு டைலாகா வைக்கலாம். நீ கிளம்புனா மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நான் அதை எடுத்திருந்தேன்னா நீ கிளம்புனா மாதிரியே ஒரு ஊர்லயும் கிளம்பியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லலாம். அந்த 4 பேர்ல அங்க இங்கேயும் ஒரு பெரிய பெரிய ஹீரோஸை காட்டுற மாதிரி காட்டலாம், அது ஒரு கேமியோக்கு. அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும்னா இந்த போராட்டங்கிறது இட் இஸ் நாட், இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதை அவங்க புரிய வைக்கணும். இந்த ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஒரு குழு மட்டும் கிடையாது அப்படிங்கறத அவங்க புரிய வைக்கணும். இது ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனா அடுத்த தலைமுறையில பாக்குறவன் மொழிப்போரே சிவகார்த்திகேயன் அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட ஊரில் நடந்த போராட்டம் அதோட சுருக்கிடுவாங்க. இது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. திராவிட இயக்க ஆராய்ச்சியாளர்கள் இது கொஞ்சம் கவனமா பார்த்து இதுல உள்ள இருக்க நுட்பமான அரசியலை கவனிச்சு இதுல என்ன தவறு நடக்க போகுதுங்கிறத யோசிங்க. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இது வந்து பெரும்பாலும் இந்த ஹோல் மேட்டரையே ஓகே, அதனால மொழிப்போர்ல வந்து அனைத்து மாநிலங்களை சார்ந்த மாணவர்களும்
கலந்துருக்கலாம். எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியலைங்க, நான் படிக்கலைங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, பெருசாக படிக்கலை. அனைத்து மாநில மொழி சார்ந்த மாணவர்களும் இருந்திருக்கலாம், அதை செயல்பட்டுருக்கலாம், மிகப்பெரிய அளவில் போராடி இருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இந்த மொழிப்போருங்கிறத இது வந்து உணர்வு ரீதியாக கலந்து தமிழ்நாடு முழுக்க பத்திட்டு எறிஞ்ச ஒரு போராட்டத்தை இந்த படத்தில் பெரும்பான்மையான டைலாக் வேற மொழியாக இருக்குது. அதாவது இது வந்து அதை கடைசியாக உணர்ச்சிகரமாக பேசுகிற தெலுங்கு ஹீரோயினாக இருக்கட்டும், அது கடைசி நேரங்களில் அவங்க கன்னடத்துலேருந்து வந்து பேசினவங்களா இருக்கட்டும், மலையாளத்துலேருந்து வந்து பேசினவங்களா இருக்கட்டும், கடைசியாக வந்து அதாவது 10ஓட 11 தமிழர்கள் நிற்கிற மாதிரி இவங்க காட்சிப்படுத்துறாங்களான்னு எனக்கு சந்தேகம் எழுதுங்க. இது ஓப்பனாக சொல்கிறேன், ஆஸ் தமிழராக நான் இதை சொல்லி தான் ஆகணும். இது மற்றவங்க மேலே வெறுப்பு கிடையாது. இந்த படத்தில் இந்த தமிழர்களுக்கான அந்த போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பேசுகிற போராட்டமே இல்லை. ஏன்னா இது முழுவதுமாகவே தமிழர்கள் பண்ண போராட்டம், இதில் மற்றவருடைய பங்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுல வந்து இப்போ நான் கூட சரி எக்ஸாம்பிளுக்கு சொல்ல விரும்பல, வடை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்கேன், வடையில் வந்து உளுந்து கம்மியாக போட்டாங்க, அதான் ரஃபா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு. அது அப்படி சொல்லக்கூடாதுங்க, வடையில் உளுந்து கம்மியாக போகாது, அரிசி மாவு அதிகமாக போட்டுருப்பாங்கன்னு சொல்லுங்கன்னாரு. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வடையை பற்றி எனக்கு தெரியல. அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டோம், வடைங்கிறது முழுக்க உளுந்து மாவுல தான் செய்யறது போல அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது போல தான் இந்த போராட்டங்கிறது முழுக்க தமிழர்கள் நடத்தின போராட்டம், அதில் மற்றவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா முழுக்க மற்றவர்கள் அதிகமாக காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு, அல்லது 50-50 காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது அப்படி சரிதானா, வரலாற்று ரீதியாக அது சரிதானாங்கிறது ஆய்வாளர்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். எங்களுக்கு தெரியாதுங்க, படித்தவங்க சொல்லுங்க, ஓகேவா? அடுத்து ஏன்னா இது தவறு, இது வந்து டைலூஷன் இஷ்யூஸில் போகுது. யாராவது டைலூஷன் பண்ணுறாங்களா இதுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து ஓகே, இது பின்னாடி இருக்கிறது வந்து சாமி பொம்மை கிடையாது. ஓகே, அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆமாம், இந்த அனைத்து மொழிகள்லையும் பேசுகிற அனைத்து மொழிக்காரங்களும் இதில் உள்ள வந்து செயல்பட்டாங்கிறத வந்து ஒருவேளை சுதா கொங்கரா போன்றவர்கள் வந்து இப்போ இருக்கிற அரசியலில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு நெருக்கம் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால கூட எல்லாரையும் நான் வந்து முதன்மைப்படுத்தி காட்டினேன் அப்படின்னு கூட அவங்க நினச்சி பண்ணியிருக்கலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஊரில் நடந்த அந்த ஒரு மாணவர் படையில் கூட அவ்வளோ பேர் மாற்று மொழி சார்ந்தவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க பற்றியிருந்த மொழிப்போரில் அனைத்து மாநில தோழர்களோட பங்கு என்னவா இருந்தது எனக்கு தெரியலப்பா. ஸோ அதுக்காக தான் வந்து அதை வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நான் சொல்ல வந்தேன். அதை வந்து அவங்க கோட் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க தமிழர்களை பற்றி உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது, அந்த ரேஷியோ அவங்க சொல்லணும். ஸோ இல்லைன்னா அது எப்படி போயிடுனா 50-50. அது பாருங்க, மொழி அதை பார்க்குற மாற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் எப்படி ஒரு வேலை புரிஞ்சிக்கப்படும்னா, மொழிப்பேரை நாம பண்ணதியா, அவன் பண்ணாமல் நாமலாம் கண்ணையா 50-50யா அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தான் தைப்புரட்சின்னு சொன்னோம், அதுலேயும் தான் மாற்று மொழி சார்ந்த மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதே போல் படம் எடுத்தால் மாற்று மொழியை வச்சே எடுத்துட முடியுமா? இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காட்சி தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, இது அவங்க எடுத்து தப்புன்னு சொல்லவே இல்லை, அது நல்ல எண்ணத்திலே எடுத்துருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற வரலாற்று ரீதியான நேர்மைத்தன்மை வந்து பாதுகாக்கப்படணும், சரியாக கொண்டு சேர்க்கப்படணும். இதை ஆராய்ச்சியாளர்கள், திராவிட இயக்க ஆராய்ச்சியாளர்கள் என்னதாங்க பண்ணுறீங்க, இதெல்லாம் பற்றி பேசுங்க, எதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்களாம் அதை பற்றி கவனித்து அதை பற்றி எழுதுங்க. அதை பற்றி அதாவது 10ஓட 11 எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லி நீங்களும் பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. தவறு இருந்தால் தவறுன்னு எழுதணும், அதுதான் சரி. சரிங்களா? ஓகே, இதை பற்றி நான் பேச வேண்டியது அவ்வளோதான். இந்த படத்தை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். இதை பற்றி வேறு ஏதாவது எனக்கு தோணுச்சுன்னா பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.